ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப பேசிக்கான பார்டர் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் 14 டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வேண்டியது ரொம்ப சிம்பிள் தான். எனி கலர் ஜெல் பென் எடுத்துக்கோங்க. இது மாதிரி செக்டு நோட் நீங்கள் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லைன்னா பிளெயின் பேப்பர்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸில் ஒரு 2 லைன் தின்னாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 mmக்கு கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்கே. ஸோ எல்லா டிசைன்ஸ்லையும் இதுதான் பேஸ் ஒர்க்காக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டிசைனில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கர்வ் தான். கர்வ் பண்ணிவிட்டு இருக்கிற கேப்ஸ் எல்லாம் நான் ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு குட்டி குட்டி லைன்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த பார்டர் இது ஃபஸ்ட் பார்டர். செகண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா அதே தான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் அதை ரிப்பீட் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்னொரு டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பைரல் டிசைன் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஒரு குட்டி கர்வ். ஸோ இது ஃபுல்லாக இந்த பேட்டர்ன் தான் பண்ண போகிறேன். இதுலேயுமே நீங்கள் கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும்போது பார்க்க உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள்லாம் ஜிக்ஸாகாக நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு பார்ட் நீங்கள் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பார்ட் குட்டி ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா 4th டிசைனில் அதே தான் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிவிட்டு இன்னொன்றுத்தில் ஜஸ்ட்டு நான் ஆல்டர்னேட்டிவாக நான் குட்டி ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். அடுத்து 5th டிசைனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மொட்டையாக போட்டுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா 2 பக்கமுமே டபுள் லைன் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயுமே நான் கேப் ஃபில் பண்ணிவிட்டு சென்டராக ஒரு டாட் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு 2 கலர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா கூட நீங்கள் ப்ளூ கலர் ஜெல், ரெட்டு, அப்புறம் பிளாக் எனிதிங் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் பசங்களுக்கும் சொல்லித்தரும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் அசைன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் கொடுத்திங்கன்னா அவங்க ஹாப்பியாக பண்ணுவாங்க. ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது மாதிரி ஹார்ட் டிசைன்ஸ் பண்ணலாம். எஸ்லே 2 பக்கம் பார்த்திங்கன்னா நான் கர்வாக பண்ணிவிட்டு 2 பக்கம் டாட் வச்சுருக்கேன். இன்னொன்று ஹார்ட்டில் பார்த்திங்கன்னா கேப் ஃபில் பண்ணாமல் ஹார்ட்டை மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி டைப் ஆர் எல் டைப்பில் குட்டி குட்டி கர்வ்ஸ், கண்டினியூஸ் கர்வ்ஸும் போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் வித் டாட், அப்புறம் ஒரு குட்டி லைன். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி சர்க்கிள்ஸில் டாட் ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிசைன். இது ஒரு ஹார்ட் ஷேப் டிசைன் தான். பட் இது டாட் வச்சுட்டு ஒன் சைட் கர்வ், அதே மாதிரி டாட் வச்சு இன்னொரு சைட் கர்வ். ஸோ கிட்டத்தட்ட இது டாட் ஹார்ட் டைப்பில் தான் உங்களுக்கு வரும். பட் உங்களுக்கு 2 பக்கமும் சென்டரில் டாட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும் போதோ இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணுன்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்லாம் எடுத்து பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.